10th முடிச்சோடனே நல்ல 291 மார்க் எடுத்திருந்தா. 291ங்கிறது எனக்கு பெரிய விஷயம் தானே. பாஸ் பண்ணால் எக்ஸாம் முடிஞ்சோன்னே ஹோட்டலுக்கு போனால் ஒன்றும் இல்லை. ஹோட்டலில் ஃபுல்லாக ஃபைனான்ஸ் நோட்டாக வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து நம்ம ஹோட்டலுங்கிறது வர ஃபைனான்ஸ் போகிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இல்லை அந்த இடத்துல. ரெண்டாவது அவங்க பேர்லேயே தான் அந்த ஹோட்டல் நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம அப்பப்போ போவோம் வருவோம், நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, 10 ரூபா 5 ரூபா கொடுப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா எதுவுமே இல்லாமல் வெறும் மொட்டையாக இருந்துச்சு. நான் என்ன பண்ண முடியும், என்ன கேட்க முடியும்? 15 லட்சம் கொடுத்தேன். 15 லட்சம் கொடுத்து 15 லட்சம் கொடுத்துட்டு அதை ஒரு பத்திரத்தில் பதிவு அதுதான் பண்ணலை. நான் அதுதான் பண்ணலை. ஏன் பண்ணலை? ஏற்கனவே ஒருத்தர் 30 லட்சம் தீபாவளிக்கு சீட்டு பிடிச்சி ஏமாத்தினார். ஆமாம், ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குல்ல? அதுதான் முட்டாள் மாதிரி அங்கேயும் ஏமாறதுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப சொந்தம். ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு அப்பா ஸ்தானத்தில் உள்ளவங்க. என்னோட அப்பா ஏஜ் அவங்களுக்கு. நான் அந்த மாதம் உனக்கு கொடுத்தேன்ல பணம், ப்ராஃபிட்டுன்னு சொல்லி கொடுத்தேன்ல, அது நான் உனக்கு கொடுத்த வட்டின்னு சொல்லுவேன் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ட்ரெயினில் விழுக போனேன். ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ண முடியும்? பிள்ளையோட நகை மட்டும் இருக்குது. அந்த நகை மட்டும் அவளுக்கு பத்திரமா இருக்கட்டும். கடன் இல்லாமல் வாழ்ந்தால் போதும், நம்ம செத்துருவோம். இந்த நகையை வச்சு இந்த பிள்ளைங்க எப்படியாவது பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ட்ரெயினில் விழுந்துடலான்ட்டுலாம் போனேன். அங்கே போனோன்னா பிள்ளை ஞாபகம் வந்துருச்சு. வந்து என் மகன் அழுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் செத்து கிடக்கிறது என் மகன் அழுகிற மாதிரி தோணும். வந்துட்டு எனக்கு இவளை பற்றி பயம் இல்லை, இவள் பொழைச்சிக்குவா எப்படியும். ஏன்னா அவள்கிட்ட திறமை இருக்குது. என் பையனுக்கு வெளி உலகமே தெரியாது. எந்த இதுலேயுமே அவனை நான் இழுக்கலை அப்படின்னா அவனுக்கு அவன் ரொம்ப இன்னசென்ட். இவளுக்கு தெரியும் நல்லவங்க கெட்டவங்களாம், அவனுக்கு தெரியாது. அவனுக்கு எதுவுமே தெரியாது. காலையில் நாங்கள் வியாபாரத்துக்கு வண்டியை கொண்டாந்து வைப்பான், ஹச் சிலிண்டர்லாம் தூக்கி போட்டு ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுவான். மற்றபடி அவனுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியல. இந்த புள்ள பொழைச்சிக்குன்னு நீங்களா நினைக்கிறது தப்புங்க. ஃபஸ்ட்டு உண்மையாலுமே இவ பொழைச்சிக்குவா. பாப்பாவோட நகை ஒரு 30 பவுன் கொடுத்தா. அந்த நகையை கொண்டு போய் நான் வந்து அடகுலாம் வைக்கல, முட்டாள்தனமாக விற்றுட்டேன். உங்கள் பொண்ணுக்கு 30 பவுனும் நீங்கள் தான் சம்பாரித்து செஞ்சீங்க. அவளோட உழைப்பும் இருக்குல்ல, தெரியாமல் வச்சுட்டேன். ஆனால் நல்லா ஓடின ஹோட்டல் தான். வந்து அத்தனையும் லாஸ். 6 மாதம் 6 மாதத்தில் ஒன்றும் இல்லாமல் நின்னேன். எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. நம்ம முன்னெல்லாம் சாதிச்சிட்டோம். சின்ன லெவலில் 5000 10,000 முதலீடு போட்டெல்லாம் சாதிச்சு சம்பாரித்து வந்துட்டேன். இந்த 15 லட்சம் 10 லட்சம்னு போய் போட்டது பூரா நான் ஏமாந்து தான் வெளியில் வந்தேன். இதுலேயுமே எனக்கு லாஸ். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு வந்து சப்ளையர் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இவ்வளோ பெரிய ஸ்டோரியை ஒரு விவாத நிகழ்ச்சியில் 1 நிமிஷத்துக்குள்ளே அடக்கும் போது தான் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு இல்லையா? என்னன்னா எல்லாமே இழந்துட்டேன். இன்னைக்கு ஒரு குண்டுமணி நகை கூட இல்லை.